ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பார்த்திங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு பாலியல் வன்கொடுமை பார்த்திங்கன்னா. இதில் ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, ரொம்ப நான் நல்லவன் நான் சமூக நல சேவைகள் நான் நிறைய செய்கிறேன், சமூகத்தை நான் ரொம்ப பாதுகாக்கிறேன், ஏழை குழந்தைகளை நான் ரொம்ப பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆடி துள்ளி குதித்து பேட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ப்ரெஸ் மீட் வச்சாங்க பார்த்தீங்களா. அவங்க மேலே தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அவங்கள தான் கைது பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் தலைவி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தலைவி பார்த்திங்கன்னா அவங்க தான் போல். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கி அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா வெளியில் மறுபடியும் பார்த்திங்கன்னா அதுவும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி ஏழைப்பாளைகள் குழந்தைங்க கிடச்சிது, எதுக்குங்க இந்த மாதிரி. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா குற்றம் பார்த்திங்கன்னா அவங்கள சொன்னாங்க, இன்னொரு பொண்ணு சொன்னாங்க. கடைசியில் இவங்களுக்குள்ளே ஏதோ உள்ள பணத்தகராறில் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வெளியே விட்டுட்டாங்க. இவங்களுக்கு தெரியல போல், யோசிக்காமல் இருந்துட்டாங்களா, இல்லை தூங்கிட்டாங்களா, இல்லை ஒருவேளை அவங்களுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகி இருந்தாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியலைங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஊராருக்கு வெட்டுற குழி தனக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அவங்க மறந்துட்டாங்க போல். இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு தீங்கு நினைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு தான் முடியும். அப்படி ஒரு இதில் அடிக்கிறோம் அப்படின்னா அது எதிர்த்து நம்ம மேலே தான் அடிக்கும். அதுக்கு அந்த செவுத்துக்கு அடி பிடிக்காது, சரிங்களா. அது உயிர் அற்றது. நம்ம உயிர் உள்ளவங்க நம்ம. அது எதிர்த்து நம்மளை அடிக்கும்போது அந்த வலி யார் அனுபவிக்க முடியும், யாருக்கு அந்த வலி பலமாக பிடிக்கும், நமக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல போல் இருக்குது. அவங்க உளறிட்டாங்க. அதான் பண பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இவங்க உளறிட்டாங்க. இவங்க அதில் ஒரு கூட்டு களவாணிகள் தான் போல் இருக்குது எல்லாருமே. அப்புறம் அது தெரியாமல் இவங்க அவங்கள மாட்டி விடலான்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி போயிருக்காங்க. அவங்கள குழியில் தள்ளலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த குழியில் பார்த்திங்கன்னா இவங்களே விழுந்துட்டாங்க போல இருக்குது. விழுந்துட்டாங்கன்றதை விட மகளிர் காவல் நிலையம் பார்த்திங்கனாக்க தள்ளிட்டாங்க போல் இருக்குது. நான் இதில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா மகளிர் காவல் நிலையத்துக்கு தான் பார்த்திங்கன்னா அனைத்து மகளிர் அத்தனை அன்பு நல்ல உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இதில் அவங்க ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி இதை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. என்னை குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நீதிமன்றம் காவல்துறையும் பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான என்ன சொல்கிறது வழிமுறைகளை அவங்க அடுத்தடுத்து முன்னெடுத்தி கொண்டு போவாங்க. இதுக்கு ஒரு தீர்வு அவங்க முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனசுக்கு ஒரு நம்பிக்கை வருது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாய்.